புதிய இயக்குனர் தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்திருக்காரு. ஒரு புதிய முயற்சியாக வந்திருக்கார். அதை வழக்கமாக பார்க்குற படம் மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு படமாகவும் ஒரு இனிமையான ஒரு படமாகும். இந்த பாடல் காட்சிகளை பார்க்கும்போது பழைய பாரதிராஜ் சார் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தோணுச்சு எனக்கு, இந்த கண்ணன் சார். இப்போ ஏன்னா திரைப்படம் வேறு மாதிரியான ஒரு ஃபேண்டசியான உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம் மண் சார்ந்த மண்ணும் சார்ந்த வேர் சார்ந்த திரைப்படங்களை கண்டென்ட்டாக கொண்டு வரதில் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்க காலகட்டத்தில் மையல்ங்கிற திரைப்படம் அது ஏழுமலை வந்து மிக அழகாக கொண்டு வந்திருக்கார். உண்மையாக வந்து இந்த கடிதத்தை கொடுக்கும்போது, இது இன்விடேஷன் மாதிரி இதை கொடுக்கும்போது இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சிருக்காங்க, குறைஞ்சபட்சம் இதை எழுதுறதுக்காவது படிச்சிருக்காங்க இல்லையா. மையல் வந்து எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு படிச்சிருக்கும்போது ஒரு சாதாரண அழைப்புதழுக்கே அவர் வந்து இவ்வளோ சிரமம் எடுத்திருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 வகையான திரைப்படங்கள் உண்டு. ஒன்று பணத்தால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம், இன்னொன்று அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம். இந்த திரைப்படம் அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுத்த திரைப்படமாக நான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்யாது. திரைப்படங்களில் அந்த பணத்தை எப்படி வந்து படமாக மாற்றுறதுங்கிற அறிவு எந்த இயக்குனருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக கொண்டு வருவார். இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகம் இருக்கிற சௌந்தர்யோட மகன் வந்து அமருக்கு வந்து என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். பாடல் காட்சியில் அதாவது வந்து ரவிக்குமார் பேச சொல்லிட்டு இருந்தார், காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள், லைவ் சவுண்டு கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அவர் தாளாட்டுற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருந்தது. ஆனால் ரீரெக்கார்டிங்கில் இளையராஜா சர்வர் மிரட்டியிருக்கீங்க நீங்கள். அதை ரீரெக்கார்டிங் நீங்கள் பண்ணிங்களா? ட்ரெய்லரோட ரீரெக்கார்டிங் பிரம்மாண்டமாக இருந்தது. உண்மையிலே ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது இந்த ரீரெக்கார்டிங். அது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ நிச்சயமாக அமருக்கு வந்து சௌந்தரியனை தாண்டுவார் அமர். அப்பாவை தாண்டிய மகனாக மிகப்பெரிய இசையமைப்பு வெற்றி பெறுவார். அது மாதிரி அடுத்தது சொன்னால் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நீங்கள் இப்போ எதிர்க்கிற மாதிரியே எங்களோட அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்க. நீங்கள் பெரிய ஹீரோயின் நான் ஒன்று என்ன பாம்பேலேருந்து மேக்கப் மேனை கொண்டு வந்துடாதீங்க, அங்கேருந்து காஸ்டியூமர் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா வழக்கமாக என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ நாங்கள் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்கள் படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணீங்கன்னா பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்துடுறீங்க. உங்களை வளர்த்து விட்ட ஏனியை வந்து எல்லாருமே பெரும்பாலும் ஒரு நடிகை என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தால் இங்கிலீஷ் பேசுனா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போ எங்களை மறந்துடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் உங்களை வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணை இல்லை ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த திரைத்துறையில் மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வியக்கிற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியன்களாக உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர்களை எப்போதும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தான் உங்கள் ஹீரோயினுக்கு வந்து நான் கொடுக்குற வேண்டுகோள். உங்கள் சிரிப்பு உண்மையான அழகாக இருக்குது. நீங்கள் அதே போல் அழகாக இருக்குன்னா மனசாலும் அழகாக இருக்கணும். நீங்கள் அடுத்து வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து காந்தாரா படம் ஹீரோ மாதிரி இருக்கார். காந்தாரா ரிஷப் ரெட்டி மாதிரி இருக்கார். இந்த படம் கூட அது மாதிரி தான் இருக்குது. ஆக்ஷனில் எமோஷனில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அது மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதே முதல் ஃப்ரேம் பார்க்கும்போதே எந்த ஃப்ரேம் வந்து ஆடியன்ஸை உள்ளே இழுக்குதோ அந்த திரைப்படம் வெற்றி பெறும். அது மாதிரி வந்து ஓப்பனிங்கில் அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு அந்த கனெக்டர்கள்லேருந்து வெளியே கொண்டு வர முயற்சியில் அழகாக வந்து கேமராமேன் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. வந்து கனெக்டர்லேருந்து ஒரு ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி ஏழுமலையும் டிஓபியும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக மேலே வருவீங்க. இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். Good morning everyone. I will speak in English because a lot of people are watching this worldwide. I am also working on my Tamil. So this is an incredible day for me to stand before you, not just as a cinema lover, but as a debut producer. Mayal marks the beginning of an exciting journey, and I'm so proud to share this moment with you. I'd also like to speak on behalf of our co-producer, R. Venugopal sir, and together we welcome you
to be here for the launch of our audio and trailer. So this is with heartfelt thanks to all the honorable guests who accepted so graciously our invitation and are here. Your presence means the world to us. To the crew of Mayal, including the PR office under the guidance of Suresh Chandra sir, and the entire Mayal team under the directorship of APG Arumalai, you guys have done flawless execution. I am in awe of your cast, your craft, your commitment. Thank you so much. A special mention to Amar Geet, who marks his debut through Mayal as music director. His work shines through his 4 songs, the 4 tracks in the movie, each with its own emotion, its own soul, its own character. And we are so proud to introduce this young gentleman to the industry. A very special mention to my dear friend, my business partner, and above all, a wonderful, wonderful actor, Setu. Lovingly known as Maina Setu, is making a comeback, and thank you to him for listening to us and agreeing to come back to the industry. And what a comeback story we have, written by none other than B.J. Mohan sir. We thank him for trusting his story with us. Welcome and cheer to Samriddhi Tara, our beautiful actress. She's also making Tamil debut. So she not only brings beauty to the movie, but brings incredible talent, and I'm sure that she will rule everybody's heart. Special mention to the entire cast. We have all the performers here. You guys have done an amazing job, outperformed yourself. And a special mention to Thenappan sir, not just for his impactful role in the movie, but also for being the pillar of strength throughout this process. Sir, we couldn't have done it without you. Thank you so much. Well, I can stand here and say everybody thanks personally. We have very limited time. I would definitely like to say thanks to my husband, who has always believed in my dreams. I know he's watching, and supported me throughout, for his love, for his trust. Thank you so much. So with God's grace, fan support, and all your guys' love, I manifest Mayal to be a grand success. Thank you for being here today. Thank you so much. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த அழகான மேடையை அமைத்து தந்த இந்த பிரபஞ்சத்திற்கு என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மையல் உருவானதற்கு முழு முதற் காரணம் சேது சார். எல்லா நன்மையும் இறைவனுக்கே என்பது போல இந்த புகழ் எல்லாம் மையலின் புகழ் அனைத்தும் என் படத்தின் நாயகன் சேது சாருக்கே சேரும். அடுத்தபடியாக கொங்கு தமிழில் வந்து பேசுவார். ஏனுங்க ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் வேணுகோபால் சார். கான்ட்ராஸ்டாக இருப்பாங்க, மிஸ்டர் ஏழுமலை அப்படின்வாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் இந்த ஒரு ஜோனில் இருப்பாங்க, இந்த ஒரு ஜோனில் இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் அரவணைச்சு இந்த படத்தை முடித்த இறைவன் தான் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் வந்து இன்றைக்கி இந்த அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். மேலும் அகவன் படத்தை உருவாக்கின வந்து ப்ரொடியூசர் வந்திருக்காங்க, அவருக்கும் தேங்க்ஸ் சார். இன்னும் அடுத்து படம் பண்ணலான்னு பேச்சுவார்த்தையில் இருக்கிற ப்ரொடியூசரும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. மேலும் என் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் சங்கத்திலிருந்து வந்து வெகு நேரம் காத்திருந்து பொறுமையாக வாழ்த்தி அமர்ந்திருக்கும் முன்னோடி இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷோ ஆரம்பிக்கிறாங்கன்றதுனால பேர் சொல்ல சார், மன்னிச்சிருங்க. மேலும் சௌந்தர்யன் சார் பாட்டு விஷுவல் பார்த்த உடனே வந்து கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தார். எனக்கு வந்து முத்து படத்தோட அந்த உம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. இருக்கணிச்சு ஒரு உம்மா கொடுக்கும்ன்ற மாதிரி விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டுருக்கு ரீ ரெக்கார்டிங் டைமில்.
பார்த்த உடனே வந்து டப்புன்னு ஒரு முத்தம், எங்கே இருந்து தெரியல, இருட்டில் யார் ரூமுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா சாரு. ஸோ சேரன் பாண்டியன் சாங்லாம் வந்து இப்போவும் ஊர் சைடில் ஓடிட்டு இருக்கும். சம்பா நாத்தெல்லாம் நான் வந்து மிகப்பெரிய எத்தனை டைம் கேட்டேன்னு எனக்கே தெரியாது. ஏதாவது ஒரு சாங் வேணும்னா நான் வந்து சம்பா நாத்தை வந்து ரெஃபரன்ஸ் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு டியூன் வேணும் தத்தகாரம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பேன். சேரன் பாண்டியன் சாங் எல்லாமே வந்து பிரமாதம். ஸோ அந்த வரிசையில் அவர் சாரோட சன் தான் பண்ணுறாங்கன்ன உடனே எந்த ஒரு விஷயமும் வந்து ப்ரொடியூசர் வந்து முன்வைக்கல. சேரன் சார் இது சேரன் பாண்டியன் பண்ண மியூசிக் டைரக்டர் சார் அமருக்கு பண்ணுவார் வாங்க அப்படின்னு உடனே அப்படியே வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் அவுட்புட் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ சௌந்தரியன் சார், தேங்க்யூ பிரதர். மேலும் படத்தில் வந்து நடித்த நடிகர்கள் அனைவரையும் வாசிக்க வந்து டைம் கிடையாது. நடித்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்னும் பின்னாடிலாம் உட்காந்துருக்காங்க. ஸோ மேடைக்கு அழைக்க முடியல. மாஸ்டர், சாரி மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் மாஸ்டர், ஸோ நிறைய பேர் இருக்காங்க. டைம் வந்து கருதி வந்து பேர் வாசிக்க முடியல. நன்றி, உங்களுடைய அயராத உழைப்பு இந்த ப்ராஜெக்டில் வந்து கொடுத்ததுக்கு நன்றி. மேலும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் இந்த ப்ராஜெக்டை கடைகோடி மக்களுக்கும் எடுத்து செல்லும் உங்களுடைய உழைப்பையும் நன்றி தெரிவிக்கிறேன். மேலும் கேரளா பல அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க. ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், சார் இது போல் ஒரு படம் பண்ணியிருக்கேன் வாங்க ப்ளஸ் பண்ணுன்ட்டு. அதுக்காக வந்திருக்கீங்க. குருமார்கள்லாம் நிறைய இருக்காங்க, சித்தர் ரூட்டில் இருக்கிறவங்க அங்கங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாரையும், அதுவும் குடும்ப நண்பர்கள், உறவினர்கள், நட்பு வட்டங்கள்லாம் வாழ்த்த வந்திருக்கீங்க. பார்க்குறப்ப வந்து மனசு வந்து மையல் கொண்டுடுச்சு. எனக்கு ஒரு மயக்கத்தில் இருக்கேன். மையல் என்பது மயக்கம். ஸோ இத்தனை பேர் வந்து ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. உங்கள் மனதையும் பாதத்தையும் தொட்டு இந்த விழாவிற்கு வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பார்ட்டாக இருக்கனால இந்த தமிழ் வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் எல்லோரும் அதுக்கு மன்னிப்பு இப்போ கேட்குறேன். இந்த டைரக்டர் நம்ம எலுமலை சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன கூப்பிடுறதுக்கானால, என்ன இந்த பார்ட் ஆக்கிறதுனால, என்ன நாயகி ஆக்கிறதுனால, இது ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் தான் தமிழில், எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஏன் என்னை கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டாங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒன்றும் எங்கேயும் போகல. செல்வமணி சார் வேறு ஒரு மீட்டிங்க்கு போனோம் அப்படின்னாங்க. பட் இவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா, எப்படி 12 மணிக்கெல்லாம் பெல் அடிச்சிடுவாங்க, போங்க வெளியே போங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க. கரெக்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. எனவே ஆங்கர்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து, கடைக்கோடி டெக்னீஷியன் வரைக்கும் இந்த படத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர்ஸ், she came to my house and I was surprised. ஒரு யூஎஸ்லேருந்து வந்த ஒரு லேடி வந்து இங்கே தமிழ் படம் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நான் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க எப்படி அவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்ட்டு. த்ரூ ஹீரோ அவங்க வந்து வேறு பிஸ்னஸ் ஏதோ யூஎஸில் ஏதோ பண்ணுறாங்க, அது மூலிமா வந்தாங்கன்னு சொன்னாங்க. எனிவே நம்ம சினிமா உலகத்துக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தேவை. இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். நம்ம குடும்பத்தை சார்ந்த இயக்குனர் குடும்பத்தை சார்ந்த ஏழுமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் வீட்டுக்கு வந்திருந்தார். படம் ட்ரெய்லர்லேயும் பாட்லேயும் வந்து அந்த செல்வமணி சார் சொல்ல மாதிரி அந்த பழைய கிராமத்து வாசனை தெரிஞ்சது, மண் வாசனை அது தெரிஞ்சது. கூடவே மைனாவனுடைய ஒரு போர்ஷனும் தெரிஞ்சது. அது மைனாவில் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஹீரோ சேது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பார். அந்த படம் பார்க்கும்போது அவர் மேலே நமக்கு கோபம் வரும் பயங்கரமாக. ஆனால் அந்த எண்டில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் நோட் அவர் மேலே பயங்கர மரியாதை வரும். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் மைனாவில். அதுக்கப்புறம் உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணேன்.
மீட் பண்ணும்போது, என்ன சார் அந்த மைனாவோட அப்படியே நிற்கிறீங்க, நிறைய படங்கள் பண்ணணும். இல்லை சார், பண்ணுறேன் சார், ட்ரை பண்ணுறேன் அப்படி இப்படின்னாரு. அதே வார்த்தை இன்றைக்கி கேட்டேன், ஏன் அந்த மாதிரி நிறைய நடிக்கல நீங்கள்? மைனாவில் அப்படியே ஒரு பேர், படமும் பெரிய ஹிட்டு, உங்களுக்கு நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹீரோ அந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னாரு. ஓ, அப்போவே வா அப்படின்ட்டு. எதில் தான் இல்லை பாலிட்டிக்ஸ். ஓகே, எனிவே அவர் எங்கும் போகாமல் மீண்டும் இங்கே வந்ததற்கு அவருக்கு நல்ல ஒரு ரெட் கார்பெட் கொடுத்து வரவேற்போம். ஏழுமலை, இன்னும் நிறைய இது மாதிரி படங்கள் பண்ணுங்கள். மையல், இவ்வளோ மீனிங் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வீட்டில் போய் உட்காந்து தான் படிக்கணும் தனியாக. ஏன்னா இது வந்து அவரே சொன்னதா இல்லை விவேகா அவரே தானே? சரி. ஏன்னா விவேகாவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரியும். நம்ம படங்கள் 45 படத்தில் எப்படி ஒரு 30 படம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. அவ்வளோ, அதான் நான் சொன்னேன், தலைமுறை கடந்து இன்னும் இருக்கும் ஒரு சில டெக்னீஷியன்ஸில் வந்து விவேகா வந்து நான் இப்போ குறிப்பிட்டேன். அதான் ட்ரெண்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ட்ரெண்டில் இருக்கார், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த படத்தில் வந்து அந்த எந்த சாங் எழுதுனீங்கன்னு தெரில எனக்கு. 2 பாட்டு இல்லை 3 பாட்டு போட்டாங்க. 2 பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த ஓப்பனிங் கேட்சியாக இருந்தது அந்த வார்த்தைகள். ஹீரோயின், நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஏம்மா சமந்தாவும் இல்லாமல் நயன்தாராவும் இல்லாமல் அது என்னம்மா சமந்தா நயன்தாரா, சம்ரிதா தாராவா, அதெல்லாம் எப்படிமா வாயில் உழையும்? அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து அஞ்சு கிருஷ்ணா. அது நல்லா இருக்குல்ல? அது மாதிரி ஒரிஜினல் அந்த படத்தில் அந்த பேரில் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இந்த படம் ட்ரை பண்ணுங்கள். இந்த எப்படி இருக்க பேர் ஒருவேளை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இதே மெயின்டைன் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, எனிவே ஆள் வந்து எல்லாம் அழகுன்னா நிறைய பேர் பின்னாடி ஓடுறாங்க. அழகை விட ஒரு அம்சம் இருக்குது பாருங்கள், அந்த அம்சம், அதாவது ஒரு நல்ல கலையாக இருக்காப்பா, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காப்பா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஃபிலிம்ஸ், சக்ஸஸ் ஃபிலிம்ஸ். அப்புறம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது. எனக்கு இந்த பக்கம் வந்து தேனப்பேன், அந்த பக்கத்தில் வந்து கனல் கண்ணன், இந்த பக்கம் வந்து சௌந்தர்யன் பையன்தான் மியூசிக்கு, இன்றைய கதாநாயகன். எனக்கு ஆல் தி வெரி பெஸ்ட்.